குழந்தைகளே, இன்று ஒரு குட்டிக் கதையை பார்ப்போமா? ஒரு அடர்த்த காட்டில் ஒரு கொடூர குணம் கொண்ட நரி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ஃபிசல். அவன் சாதாரண நரி அல்ல. அவன் மிகவும் வஞ்சகத்தனமாகவும் பேராசையுடனும் இருந்தான். மேலும் அவனின் வஞ்சகத்தால் 2 நாய்கள், போபோ மற்றும் கோகோ, அடிமைகளாகின. ஃபிசல் தினமும் போபோவையும் கோகோவையும் பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு செல்வான். தனியாக இருக்கும் கிராமத்தினரை பயமுறுத்தி அவர்கள் அசந்த நேரத்தில் வீட்டில் வளர்க்கும் கோழிகளை போபோ மற்றும் கோகோ வைத்து திருட செய்வான். சில சமயங்கள் சிறிய கன்றுக்குட்டிகளையும் கடித்து இழுத்துச் சென்றன. இதனால் கிராமத்தார் மிகவும் பயத்துடனும் சோகமாகவும் இருந்தனர். எங்கள் உடைமைகளை இந்த நரி நாய்கள் துணையுடன் திருடுகின்றதே என்று கதறினர். போபோ மற்றும் கோகோ ஒரு நேரத்தில் நல்ல நாய்களாக இருந்தனர். ஆனால் எப்போது ஃபிசலின் கட்டுப்பாட்டில் சிக்கி தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தனர். இதனால் அவர்கள் தினம் தினம் மனம் வருத்தினர். ஒரு இரவு கோகோ சொன்னான், போபோ, என்னால் இதை சகிக்க முடியவில்லை. நாம் உணவையும் திருடுகிறோம், கிராமத்தர் கோபத்திற்கும் ஆளாகிறோம். போபோ, நானும் அதை நினைத்து வருத்தம் அடைகிறேன். இந்த மோடன நரியிடமிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றது. அவர்கள் ஒரு புத்திசாலி திட்டத்தை தீட்டினார்கள். அடுத்த நாள் இரவு ஃபிசல், போபோ மற்றும் கோகோ மீண்டும் கிராமத்துக்குள் நுழைந்தனர். ஆனால் இந்த முறை ஃபிசல் கிராமத்தாரை பயமுறுத்திக் கொண்டிருந்தபோது போபோ மெதுவாக ஊர்த்தலைவர் வீட்டுக்குள் சென்றது. மறுநாள் காலையில் கிராமத்தார்கள் ஐயோ என்று அலறினர். இப்போது நம் தலைவரின் தங்க சங்கிலி திருடி சென்றனவே. ஆனால் இது போபோ மற்றும் கோகோயின் திட்டத்தின் ஒரு பகுதியான். அதே இரவு ஃபிசல் தன் வேட்டையை முடித்த உண்ட கலப்பில் தன் குகையில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது போபோ மற்றும் கோகோ அந்த தங்கச் சங்கிலியை ஃபிசலின் இருக்கும் குகையில் மறைத்து வைத்தனர். பின்னர் கிராமத்தினர் ஃபிசலின் குகையை கண்டுபிடிக்க உதவியாக திருடிய கோழி இறகுகளை விட்டு விட்டு சென்றது. கிராமத்தார்கள் அந்த தடங்களை பார்த்ததும் இந்த அறிகுறிகளை பின்தொடர்வோம் என்று கூச்சலிட்டனர். அவர்கள் காட்டிற்குள் சென்று ஃபிசலின் குகையை அடைந்தனர். அங்கே இறகுகள், எலும்புகள் மற்றும் ஆச்சரியமாக தலைவரின் தங்கச்சங்கிலியும் இருந்தது. இதுவரை நம்மை தொல்லை செய்தது இந்த நரிதான் என்று கத்தினார்கள். ஃபிசல் விழித்து கொண்டு தப்பிக்க முயன்றான். ஆனால் கிராமத்தார்கள் வேகமாக செயல்பட்டார்கள். நீ எப்போதுமே எங்களை தொல்லை செய்ய முடியாது என்று கூறி ஃபிசலை அடித்தே கொன்றனர். போபோ மற்றும் கோகோ ஒரு மரத்தின் பின்னிருந்து நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாலாட்டினார்கள், மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும். அடுத்த நாள் காலையில் கிராமத்தர் அந்த நாய்களைக் கண்டனர். இவர்கள் அந்த நரிய நாய்கள்தானே என்றான் ஒருவன். ஆனால் பெரியவர் ஒரு புன்னகையுடன் சொன்னார், இல்லை, இவர்கள்தான் நமக்கு உதவிய துணிச்சலானவர்கள். இவர்கள் இனிமேலும் சுதந்திரமாக இருக்கட்டும். அந்த நாளிலிருந்து போபோ மற்றும் கோகோ கிராமத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். பண்ணைகளை பாதுகாத்தார்கள், பிள்ளைகளோடு விளையாடினார்கள். அவர்கள் ஒரு நற்குடும்பத்தையும் உண்மையான சுதந்திரத்தையும் கண்டுபிடித்தனர். குழந்தைகளை, இந்த கதையின் மூலம் நாம் அறிவது, நல்லவர்கள் தவறான இடத்தில் சிக்கியிருந்தாலும் அவர்கள் நல்ல எண்ணமும் முயற்சியும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பருக்கு பகிரவும்.